ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கணும்னா, அங்கன்வாடிக்கான பணி நியமனம் எப்போ கொடுப்பாங்க, அதாவது அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ வரும், எப்போ ரிசல்ட் வரும், யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்குது, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் உண்டா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அனைத்துமே இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் எப்போ வரும், அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாருக்குமே ரிசல்ட்டு எப்போ வரும், எதன் அடிப்படையில் அவங்க செலெக்ஷன் ரிசல்ட் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூவுக்கு போனதை வச்சு மட்டுமே ரிசல்ட்டை அப்டேட் பண்ண மாட்டாங்க, அதாவது மெரிட் லிஸ்ட் எடுக்க மாட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரையாரிட்டி விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு அதில் உள்ள மார்க்கை பேஸ் பண்ணியுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட், அதாவது செலெக்ஷன் ரிசல்ட் ரெடி பண்ணுவாங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்வியூவை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு 25 மார்க்லேருந்து 30 மார்க்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ, நீங்கள் போன இன்டர்வியூக்கு அவங்க மார்க் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 மார்க் பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டில் நீங்கள் என்ன மார்க்கு 10th இல்லை 12th ஒரு 10th பேசிக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 10th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதற்கு 50% 50 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத பார்த்தா அந்த 50 மார்க்குக்குள்ள பர்சன்டேஜை எடுத்துப்பாங்க. மீதி 25 மார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்டிஎம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விடோவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கணவனால் கைவிடப்பட்ட இந்த 2 குழந்தைகள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இது கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, விடோவுக்கு கொடுப்பாங்களா இல்லை கடவுளாக கைவிடப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக விடோவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க, அதாவது நீங்கள் ப்ராப்பராக சர்டிஃபிகேட் இன்டர்வியூ அப்போ சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மெரிட் லிஸ்ட் செலெக்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸும் அவங்க பிரித்து அதில் யார் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க டோட்டலாக கண்டிப்பாக மார்க் இது பண்ணுவாங்க. உங்கள் இன்டர்வியூ மார்க்கு, அதுக்கப்புறம் உங்கள் மார்க் ஷீட்டில் உள்ள 10th or 12th மார்க்கு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் எவ்வளோ வரீங்க. இதில் எஸ்சி எஸ்டியாக இருந்தாலுமே உங்களுக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும். எஸ்டி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சீட் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அது மூலமாக கூட நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th வரையோ இல்லை 12th வரையோ தமிழ் வழி கல்வி படிச்சிருந்தீங்க, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க, தமிழ் வழி கல்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு முன்னுரிமை இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆர்மியில் உள்ளவங்களும் கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கலப்பு திருமணம் அந்த மாதிரி அவங்களாம் பார்த்தீங்கன்னா 2nd or 3rd ப்ரையாரிட்டியில் வருவாங்க. கலப்பு திருமணம் இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் அப்ளிகேஷன் அப்போவோ இல்லை இன்டர்வியூ அப்போவோ நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மெரிட் லிஸ்ட்டை பொறுத்தளவில் இந்த கூட்டுறவுத்துறை முடிவு பண்ணுற ஒரு விஷயந்தான் இதை யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மார்க் வச்சு நம்ம கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல முடியாது. அவங்க எதை எடுத்து என்ன முறையில் அவங்க கட் ஆஃப் மார்க் எடுக்கிறாங்களோ அந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. இதில் கட் ஆஃப் மார்க் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் இருக்கும். கட் ஆஃப் மார்க் பொறுத்தளவில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் அவங்க முதல்ல பிரிப்பாங்க. எல்லாருமே கண்டிப்பாக இன்டர்வியூ அப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்க. அந்த கம்யூனிட்டி வைஸ் முதல்ல அவங்கள பிரிச்சுருவாங்க. பிரித்து அதுக்கப்புறமா யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, இதில் ப்ரையாரிட்டி உள்ளவங்க இவ்வளோ பேர், ப்ரையாரிட்டி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து அதுக்கப்புறம் தான் மார்க் வெளியிடுவாங்க.
இது வந்து யார் யார் எவ்வளோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரிசல்ட்டு மாதிரி குரூப் 4 மாதிரி வந்து மார்க்கை வந்து பேஸ் பண்ணி வந்து ரிசல்ட் வெளியிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க மார்க் எல்லாமே அவங்களே கால்குலேட் பண்ணி யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத வந்து நேம் லிஸ்ட்டாக மட்டும்தான் வந்து வெளியிடுவாங்க. கண்டிப்பாக வந்து மார்க் வந்து வெளியிட மாட்டாங்க. ஆனால் கட் ஆஃப் மார்க் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அவங்களே வந்து எல்லாத்தையுமே பிரிச்சுருவாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பிரித்து இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ மார்க், இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ மார்க், அந்த மாதிரி தனியாக பிரித்து அதில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்கள தனியாக பிரித்து இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன், அதில் உள்ள மார்க்கை கால்குலேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இந்த அங்கன்வாடி பணியாளருக்கு என்ன எலிஜிபிலிட்டியோ அந்த பேசிக் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தங்க டிகிரி முடிச்சிருப்பாங்க, ஒருத்தங்க 10th முடிச்சிருப்பாங்க. அதனால அந்த மார்க்கை கண்டிப்பாக இது பண்ண மாட்டாங்க. 10th or 12th மார்க்கை வச்சு தான் வந்து அவங்க கால்குலேட் பண்ணி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூவே நடந்து முடிக்கலை. ஆல்ரெடி இன்டர்வியூ ஒரு மாவட்டத்தில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருது எல்லா மாவட்டங்களையும். ஆனால் எல்லா மாவட்டங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரிசல்ட் வந்து வரலை. இன்டர்வியூ நடந்து முடிக்கலை, நிறைய மாவட்டங்களில் இன்டர்வியூ முடிக்கலை. எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜூன் மாதத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நான் ஜூன் மாதத்தில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஜூனுக்குள்ளேயே வந்து அப்ளை பண்ண எல்லாருக்குமே இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜூலை மாதத்தில் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே வந்து மே மாதம் இப்போ ஏதாவது ஒரு மாவட்டம், இந்த தேனி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேனி மாவட்டத்தில் உள்ள எல்லாருமே மே மாதத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜூன் இறுதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டுடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து டிலே பண்ண மாட்டாங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு மாதம் தான் எடுத்துப்பாங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக தான் வந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரே டைமில் ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து பண்ண மாட்டேங்க. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக தான் வந்து இன்டர்வியூ நடந்துக்கிட்டு வருது. இதுலேயுமே நிறைய பேர் கேட்குறாங்க, பணம் கொடுத்து வந்து ரிசல்ட்டில் வந்து அவங்க பாஸ் ஆகிடுவாங்களா, இல்லை செலெக்ஷன் ரிசல்ட்டில் அவங்க பேரை வர வச்சுருவாங்களா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பாக நம்மளுடைய மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஸோ அதை பற்றி யாருமே வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக எப்போ ரிசல்ட் வரும், அதாவது இந்த மாவட்டத்துக்கு இந்த தேதியில் வரும், அடுத்த மாவட்டத்துக்கு இந்த தேதியில் வரும் அப்படின்ற வீடியோவை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.